ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினது ஒரு தக்காளி கட் பண்ணி கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, அந்த மசாலாலாம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டு அப்படியே வச்சிடலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில். கொஞ்சம் நல்லா இதெல்லாம் வதங்கின பிறகு இதில் நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். 5லேருந்து 7 முட்டை வரைக்கும் உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆன பிறகு திறந்துட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அப்படியே கட் பண்ண மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கமும் 1 நிமிஷத்துக்கிட்ட வச்சுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையான முட்டை மசாலா நமக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.